தேனியில் பிரைம் லொகேஷனில் ஒரு 10.5 சென்ட்ஸில் வந்து ஒரு ப்ரீமியம் வில்லா நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீலில் பார்க்க போகிறோம். ஹாய், நான் அதிபதி, பொலிநாட்டோட சீஃப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். நாங்கள் 6 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட்டாக நாங்கள் தேனி, மதுரை அண்ட் சென்னையில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களோட 19th ப்ராஜெக்ட் சிவஸ்ரீ ரெசிடென்ஸ். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா முடிச்சு 4 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட இந்த வீடோட ஹோம் டூர் எப்போ போடுவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்டில் வந்து நிறையா டீடைலிங் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது என்னங்கிறது தெரியும். இது ஒரு 4 BHK வில்லா. ஸோ 4 பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக டிசைன் பண்ணியிருக்கோம். அது போக வந்து ஒரு ஃபார்மல் லிவிங், இன்ஃபார்மல் லிவிங் இருக்குது. ஸோ அது போக பேக் யார்டில் ஒரு லேண்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். அது போக வந்து வீடை சுற்றி நிறையா ஸ்பேஸ் வச்சு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார் பார்க்கிங்க்கு தனி என்ட்ரன்ஸும் விக்கெட் கேட் வந்துட்டு தனியாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ விக்கெட் கேட்டுமே வந்துட்டு நல்லா ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக 10 feet லென்த்துக்கு வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங்கோட கேட் வந்துட்டு நம்ம ஸ்லைடிங்காக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூட்டட் பேனல் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அது போக அதை வந்துட்டு ஆட்டோமேட்டடாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு கார் பார்க்கிங் கேட்டும் விக்கெட் கேட்டும் வந்துட்டு ஃப்ளூட்டட் பேனல் டிசைன் பண்ணியிருக்கனால சைடில் காம்பவுண்ட் வால்லையுமே வந்துட்டு நம்ம ஃப்ளூட்டட் பேனல் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14x20. ஸோ கார் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்ட முடியாது, பட் நம்ம ஹரிசான்டலாக நிப்பாட்டிக்கலாம். வாஸ்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் பார்க்கிங்கோட ரூஃப் மட்டும் தனியாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் பில்டிங் கூட வந்துட்டு அட்டாச் ஆகாமல் இருக்கும். இது வந்துட்டு நம்மளுக்கு சவுத் ஃபேஸிங் பிளாட்டு. ஸோ சவுத் ஃபேஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் வந்து தான் எப்பயுமே வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். அதனால் வந்துட்டு நம்ம பில்டிங் கூட இது அட்டாச் ஆகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கிங் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேண்ட்ஸ்கேப் டிசைன் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு பார்க்கிங்கோட ஃப்ளோர் லெவலை விட ஒரு 1 feet வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு பாத்வே மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்துட்டு பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கு. ஸோ கிளைண்ட் வந்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய விக்கெட் கேட் ப்ரொவைட் பண்ணி ஒரு 10 feet வைடுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேசேஜ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு பேஸ்மெண்ட்டோட ஹைட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ரைஸ் பண்ணியிருக்கனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேசேஜில் வந்துட்டு ஃபுல்லாகவே 2 சைடும் ரேம்ப் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இப்போ கார் ஏதாவது போய் அங்கே பிக்கப் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நின்று பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங்கோட டைல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 2x2 கிரானைட் ஃப்ளோரிங் தான் போயிருக்கோம். ஸோ அது வந்துட்டு ஃப்ளேம்டு ஃபினிஷில் வந்துட்டு நம்ம போயிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2x2 டைலை வந்துட்டு நம்ம இன்டர்லாக் டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு அது இடையில ஃபுல்லாகவே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம அதுக்கு இடையில வந்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் போகாமல் நேச்சுரல் கிராஸ் மேட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது போக வந்துட்டு அது சன்லைட்டில் அதிகமாக பண்ணுறப்போ அதோட கலர்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிடும். அதனால் நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே என்ட்ரானோடனே நம்ம இங்கே ஒரு போர்ச் ஏரியா மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு பில்டிங் கூட ஒட்டாமல் தனியாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபாயர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஃபாயர் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைடுமே வந்துட்டு ஷூ ரேக் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சீட்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். அது போக ஃபால் சீலிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு உடன் பேனலிங் பண்ணியிருக்கோம். அது சென்டராக வந்துட்டு ஒரு சாண்டிலியர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ டோரோட சைஸ் வந்துட்டு 4x8. அதோட 2 சைட்லேயுமே வந்துட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸட் விண்டோ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சுற்றி இருக்க பேனலிங்லாம் நம்ம வந்துட்டு ப்ளைவுட்டில் பண்ணிவிட்டு வினியர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக மேலே இருக்க டிசைன்ஸு அங்கங்கே இருக்க அந்த ஆர்கிட் ட்ரைவ்ஸ்லாம் வந்துட்டு டீக்கில் வாங்கி பண்ணியிருக்கோம். ஸோ டோரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ்லேயே பண்ணியிருக்கு. அது போக வந்துட்டு நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு சிஎன்சி பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ அது போக 4 கார்னர்ஸ்லையுமே வந்துட்டு நம்ம பிராசின்லேயே வந்துட்டு பண்ணியிருக்கோம். டோரோட ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 9 inches எடுத்திருக்கோம். அதை சுற்றியுமே நம்ம வந்துட்டு க்ரூ கொடுத்து டீடைலிங் பண்ணியிருக்கோம். கீழேயுமே த்ரெஷோல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லிவிங்கோட ஃபுல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20x30. ஸோ அதில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு ஸோ லிவிங் வந்துட்டு உள்ளே தனியாக செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கோம். இப்போ என்ட்ரானோடனே இந்த ஸ்பேஸை வந்துட்டு இந்த 10x20ங்கிற ஸ்பேஸை வந்துட்டு நம்ம டபுள் ஹைட்டாக காட்டியிருக்கோம். ஸோ ஹை சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீம் வர ஸ்பேஸில் வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது போக வந்துட்டு ஃபால் சீலிங்கில் ஃபுல்லாகவே பர்கோலாஸ் மாதிரி கொடுத்து அதில் அங்கங்கே லைட்டிங்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரானோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விநாயகர் ஸ்டாச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்துட்டு ஒரு நல்லா ஹைலைட் பண்ணுற மாதிரி மேலெலாம் பர்கோலாஸ் கொடுத்து 2 லைட்டிங் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே குவார்ட்ஸ் ஸ்டோன் போட்டோம் டாப்பு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளைவுடாலே நம்ம டிசைன் பண்ணி அதை வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேண்டம் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணி அது ஃபுல்லாக ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ மெயினாக என்ட்ரானோடனே இந்த இடத்துல ஒரு பர்கோலா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணோடனே அந்த பெட்ரூம் வந்துட்டு ஃபுல்லாக வியூவாக இருந்தது. ஸோ அதை கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விநாயகர் ஸ்டாச்சு
கொடுத்துருக்க இந்த ஏரியாவோட சேர்த்து இதையுமே நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஹை சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்குலா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பர்குலா வந்துட்டு கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அது போக அதில் மோட்டரைஸ் பிளைண்ட்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வெளிச்சம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளோரிங்க்கு வந்துட்டு இட்டாலியன் மார்பிள் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை, அது போக வந்துட்டு ரொம்ப லக்ஸூரியாக தெரியணும், ரொம்ப கிளாஸி லுக் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இட்டாலியன் மார்பிள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ என்ட்ரன்ஸோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைனிங் வருது. அதை கவர் பண்ணுற மாதிரி நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் யூனிட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே ஹெக்ஸகன் ஷேப்பில் டிசைன் பண்ணிவிட்டு அதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அங்கங்கே கவர் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்துட்டு கிளாஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக கவர்ட் ஆகக்கூடாது, ஸோ செமி கவர்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால அங்கங்கே ஓப்பனிங்ஸ் கொடுத்துட்டு சில இடத்துல கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் வுட்டோ காம்போ தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே வந்துட்டு இங்கே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியருக்கு வந்துட்டு வினீர் ஃபினிஷும் டியூக்கோ பெயிண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ வீடு ஃபுல்லாகவே ஒரே கலர் காம்போ தான் போயிருக்கோம். இப்போ வந்துட்டு வினீருக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 4 mm திக்னஸ் வரும். ஸோ 4 mm திக்னஸ் வந்துட்டு எல்லா சைடும் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் வந்துட்டு நீங்கள் வினீர் கூட டியூக்கோ வந்துட்டு காம்போ போகிறப்போ ஒரே கபோர்டில் வருது அப்படின்னா அந்த திக்னஸோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 mm MDF வந்துட்டு லே பண்ணிவிட்டு அது மேலே அதுக்கு மேலே டியூக்கோ பெயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ தட் வந்துட்டு வினீரோட திக்னஸும் உங்களுக்கு டியூக்கோ பெயிண்ட் வர திக்னஸும் வந்துட்டு ஒரே லெவலில் வந்துடும். வினீர் ஃபினிஷ்லையோ இல்லை டியூக்கோ பெயிண்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைமே ரொம்ப அதிகமாக எடுக்கும். பிகாஸ் வினீருக்கு மேலாம் வந்துட்டு நம்ம உட்டில் எப்படி பாலிஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பாலிஷ் பண்ணணும். அதே மாதிரி டியூக்கோ பெயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லேயர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கிளாஸியே வருது, மேட்டும் வருது. உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி டைம் கன்ஸ்டனும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லிவிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே டிவி ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்துட்டு ஃப்ளூட்டட் பேனல் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்துட்டு ஒயிட் கலரில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பிளைன் பேனலிங்காக. ஸோ அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த டீ பேனல் மட்டும் ஒரு 2 டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ளூட்டட் பேனலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பிளைன் பேனலிங்காக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு ஒயிட் கலர் டியூக்கோ பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணுற மாதிரி இடையில வந்துட்டு 2 டீ ப்ரொஃபைல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு லெஜ் மாதிரி ஃபுல்லாக ரன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அது கீழே வந்துட்டு டேண்டப் பாக்ஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இடையில இருக்க ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஷ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது வெளியில் வந்துட்டு அசிங்கமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அது ஸோ வெஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விண்டோக்கு வந்துட்டு ஒரு பெல்மெட் மேலே ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஸோ விண்டோ வந்துட்டு டீக்கில் தான் பண்ணியிருக்கு. ஸோ விண்டோவை சுற்றியுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ளைவுட்டில் வந்துட்டு ஒரு ஆர்கிட்ரேவ் மாதிரி பண்ணி அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு வினீர் ஷீட் ஒட்டி அதையுமே வந்துட்டு நம்ம பியூ பண்ணியிருக்கோம். ஸோ கர்டன் ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ட்ராக் கொடுத்துருக்கோம். ஸோ தட் உள்ளே வந்து நம்ம ஒரு ஷியர் கர்டன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு வெளியில் வியூ வேணாம், வெளிச்சம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம வெறும் ஷியர் கர்டன் மட்டும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ லிவிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெசட் ஏசி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கெசட் ஏசிக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 1 feet கிளியர் தேவை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுற்றி வந்து நம்ம ஒரு உடன் பேனலிங் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு ஏசி வர ஏரியா மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ கெசட் ஏசி வர இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது கிளியர் கிடைக்கணுங்கிறதுக்காக அதுக்கேற்றாப்புல டவுன் பண்ணிவிட்டு ஸோ கெசட் ஏசியோட சைஸை வச்சுட்டு நம்ம அதுக்கேற்றாப்புல வந்துட்டு சீலிங்கை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ லிவிங்கோட ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிவி யூனிட் இருக்குது. ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம கோர்ட்யார்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கோர்ட்யார்டோட என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர்லேருந்து சீலிங் வரைக்குமே ஒரே கிளாஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைடு ஃபிக்ஸட் கொடுத்துட்டு இந்த சென்டரில் வந்துட்டு ஸ்லைடிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கோர்ட்யார்டில் என்ட்ரன்ஸ் ஆகிற ஆப்போசிட் வால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கிளாடிங் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாடிங்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராக் லைட் ப்ரொவைட் பண்ணி இந்த டைல் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹைலைட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ மேலேயும் சரி வெஸ்ட் சைடுமே சரி ஃபுல்லாகவே பர்குலாஸ் போட்டுட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு கிளாஸால் கவர் பண்ணியாச்சு. ஸோ மெயினாக லைட்டிங்காக மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக ஃபுல்லாகவே வந்துட்டு ஹார்ட்ஸ்கேப்பிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பெபிள்ஸ் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் மேட்டுமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்கு. ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி எதுவும் உள்ளே வரப்போகிறதில்ல அப்படிங்கிறனால ஸோ ஃப்ளோரில் போட்டிருக்க அதே இட்டாலியன் மார்பிளே வந்துட்டு நம்ம லே பண்ணியாச்சு. ஸோ ஈ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் மேலேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு விண்டோ மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x20. ஸோ டைனிங்கோட ஈ சைடில் வந்துட்டு ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வெஸ்ட் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு காமன் டாய்லெட்டும் வாஷ் பேஷன் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சைடு வாலில் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங்கை மறைக்கிறதுக்காக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் யூனிட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த கிச்சன் பக்கத்தில் பீம் ஒன்று ரன் ஆச்சு. ஸோ அதை கவர் பண்ணுற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 சைடுமே வந்துட்டு ப்ரொஃபைல் லைட் கொடுத்துட்டு ஸோ சென்டர் ஸ்பேஸை மட்டும் கீழே கொஞ்சம் இறக்கி அதை சுற்றி வந்துட்டு ஒரு உடன் பார்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங்கில் தான் வந்துட்டு பூஜை ரூமோட என்ட்ரன்ஸும் இருக்குது. அது பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு வால் இருந்தது. அந்த வாலில் வந்துட்டு டெக்கர் ஐட்டம் வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட்டிஷனுமே வந்துட்டு ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கனால அது கூட மர்ஜ் ஆகணுங்கிறதுக்காக இதுவுமே நம்ம ஹெக்ஸகன் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டோட கவுண்டர் டாப்புமே வந்துட்டு நம்ம குவார்ட்ஸில் தான் போயிருக்கோம். கீழே வந்துட்டு நம்ம உடன் பேனல்
பேனலிங் வச்சு கவர் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்துட்டு அதை ஸ்டோரேஜ் யூனிட்டாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்துட்டு பெண்டன்ட் லைட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு டாப்பில் வந்துட்டு ஒரு பேனலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். அது போக பக்கத்துலேயுமே வந்துட்டு ஒரு டால் யூனிட் வந்துட்டு க்ராக்கரி யூனிட்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டைனிங்கில் இருந்தால் வந்துட்டு நம்ம பவுடர் ரூமுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங்கான வாஷ் பேஷனுமே இங்கேயே டிசைன் பண்ணியாச்சு. அது கீழே வந்துட்டு ஒரு யூனிட் கொடுத்துருக்கோம். பின்னாடி வந்துட்டு மிரர் வந்துட்டு சர்க்குலராக டிசைன் பண்ணிவிட்டு அதை சுற்றிலுமே வந்துட்டு ஒரு ஃப்ளூட்டட் பேனல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x16. ஸோ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா சீலிங் வரைக்குமே நம்ம டைல் லே பண்ணிட்டோம். ஸோ மிடில் வர டைல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெக்ஸகன் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்துட்டு ஃப்ளோரிங் ஏத்தாப்பில் வந்துட்டு அந்த மார்பிள் ஃபினிஷ் இருக்க மாதிரியான டைல் நம்ம வந்துட்டு லே பண்ணியிருக்கோம். ஸோ இது போக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு லைட்டிங்காக வந்துட்டு ஃபிக்ஸட் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன்லேயுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபால் சீலிங் வந்துட்டு ப்ளைனாக பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் டவுன் பண்ணிவிட்டு சுற்றி ப்ரொஃபைல் லைட்டும் ஸ்ட்ரிப் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக வந்துட்டு சென்டரில் வந்துட்டு சிம்னி கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடுமே அதுக்காக யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ யூனிட்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் இந்த வீட்டோட சீலிங் ஹைட்டே நம்மளுக்கு கூட. லிண்டலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8 feet லெவலில் வச்சுருக்கோம். ஸோ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே இருக்க டேண்டமில் வந்துட்டு நம்ம கட்லரிக்கான ஆக்சசரிஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்கோம். ஆயில் புல் அவுட்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்கெட் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்துட்டு நம்ம 3 விக்கெட் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேஜிக் கார்னர் கொடுத்துருக்கோம். அவுட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் ப்ரொவைட் பண்ணிவிட்டு கீழே சிங்க்கான யூனிட் வந்துருச்சு. அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு டேண்டம் பாக்ஸும் 2 சைடு வந்துட்டு ஓப்பன் யூனிட் கொடுத்துருக்கோம். சிம்னிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டு ஓப்பன் யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்லிஃப்ட் வந்துட்டு பைஃபுல் கொடுத்துருக்கோம். ஹாப்போட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைக்ரோ அவனுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அது போக மேலே ஒரு ஓப்பனபிள் யூனிட், அப்புறம் கீழே 2 டேண்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஆக்சசரிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு டோர்ஸ்லாம் கொடுக்காம ஒரு ஓப்பனிங் மட்டும் கொடுத்துட்டு அங்கே ஒரு சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக வந்துட்டு இன்னொரு ஒரு யூனிட்டும் வந்துட்டு கிரைண்டருக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட ஹைட் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கம்மியாக கொடுத்துருக்கோம். பூஜை ரூம் டோர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீக்கில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் டோராக பண்ணியிருக்கோம். இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு பிராஸ் இன்லே வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு ஹைட் கம்மியாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 1 feet ஹைட்டில் தான் நம்ம அதை டிசைன் பண்ணியிருக்கோம். கீழே ஃபுல்லாகவே நம்ம டேண்டம் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கிளாஸ் டாப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பூஜை யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் பார்த்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு விண்டோ கொடுத்துருக்கனால மார்னிங் சன்லைட் வந்துட்டு உள்ளே நல்லா வரும். கிளைண்ட் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அவங்க தேஞ்சூர் பெயிண்டிங் தான் வைக்க போகிறோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட என்னென்ன சைஸுங்கிறத வந்துட்டு அவங்க முன்னாடியே ப்ரொவைட் பண்ணிட்டனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நிஷ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஸ்பாட்லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சாமி படத்துக்கு 2 சைட்லேயுமே வந்துட்டு நம்ம ஒரு பேனலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பேனலிங் வந்துட்டு ஃபால் சீலிங்கில் அப்படி ரன் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிவிட்டு சென்ட்ரல்லையுமே வந்துட்டு நம்ம ஒரு உடன் சீலிங் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க நார்த் வெஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x16. ஸோ இதில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ட்ரானோடனே வந்துட்டு ஒரு கபோர்ட் யூனிட் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு விண்டோ கீழே ஒரு சீட்டிங்கும் பக்கத்தில் ஒரு ஸ்டடி ஏரியாவும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்டோட பேக் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ளூட்டட் பேனல் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு நிஷ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைடுமே வந்துட்டு நம்ம சைட் யூனிட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த நிஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் லைட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளூட்டட் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வினில் ஃபினிஷில் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வந்துட்டு சைட்டில் வந்துட்டு கார்பெண்டர் வச்சு ஹேண்ட்மேடாக பண்ணது. அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு இதில். ஸோ இதே நீங்கள் ஃபேக்ட்ரி ஃபினிஷோ இல்லை இப்போ வர ஃப்ளூட்டட் பேனலோ போனீங்க அப்படின்னா இந்த அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது. ஃபேக்ட்ரி ஃபினிஷ் போகும்போது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு அவுட்புட் கிடைக்காது. இதே வந்துட்டு நீங்கள் சைட்டில் கார்பெண்டர் வச்சு பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன டிசைன் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்பில் தான் இருக்கும். ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளைன் ஃபால் சீலிங்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைட்லையும் மட்டும் கோவ் லைட் கொடுத்துட்டு சைடில் கெசட் ஏசி கொடுத்துட்டு பெட்டுக்கு சென்டராக வந்துட்டு ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக வந்துட்டு 2 சைட்லையுமே வந்துட்டு ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். இந்த ரூம்லேயுமே வந்துட்டு நம்ம வாக்கினோட சேர்த்து டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நேரோ பாத் கொடுத்துட்டு ஸோ ஒரு சைடில் ஃபுல்லாகவே ஸ்லைடிங் வார்ட்ரோப் கொடுத்துட்டு ஒரு சைடு வந்துட்டு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ட்ரை ஏரியா, அதுக்கடுத்து வெட் ஏரியா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கான்செப்ட்டில் போயிருக்கோம். ஸோ எல்லா பாத்ரூமே வந்துட்டு ஒவ்வொரு கலர் கான்செப்ட்டில் போயிருப்போம். ஸோ இந்த பாத்ரூம் க்ரீன் கலர், இன்னொரு பாத்ரூம் வந்துட்டு நம்ம லைட் ப்ளூ கலர் பண்ணியிருப்போம். அப்புறம் ஒரு பாத்ரூம் வந்துட்டு பிங்க் ஷேடில் பண்ணியிருப்போம். இன்னொரு பாத்ரூம் வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஷேடில் பண்ணியிருப்போம். அதுக்கேற்றாப்புல தான் நம்ம வார்ட்ரோபோட லேமினேஷனுமே சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வாக்கிங்கில் வர வார்ட்ரோப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே அக்ரிலிக் ஃபினிஷ் தான் போயிருப்போம். வந்துட்டு டாய்லெட்டோட சேர்த்து டிசைன் பண்ணியிருக்கனால நம்ம இங்கே மட்டும் நம்ம அக்ரிலிக் போயிருக்கோம், வினில் போகாமல். ஸோ பெட்ரூமோட டோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீக்கில் தான் போயிருக்கோம். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டரில் மட்டும் பிராஸ் இன்லே வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீட்டோட சவுத் வெஸ்ட் பெட்ரூமு. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x16. ஸோ பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆனோடனே வெஸ்ட் சைடு வாலில் வந்துட்டு நம்ம பெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டோர் பக்கத்துலேயே வந்துட்டு டிவி யூனிட் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி யூனிட் கூடயே சேர்த்து நம்ம ஸ்டடி டேபிள் டிசைன் பண்ணிவிட்டு அது எல் மாதிரி அப்படியே திருப்பி வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு ஒரு சீட்டிங் ஏரியா வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்துட்டு கிளைண்ட் கண்டிப்பாக ஒரு கபோர்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த யூனிட்டோட சேர்த்தே வந்து நம்ம கபோர்ட் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி யூனிட்டோட பேக் பேனலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 சைடு ப்ரொஃபைல் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரொஃபைல் லைட் வந்துட்டு அப்படியே ஃபால் சீலிங்கில் ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி யூனிட்டு, ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் பெட்டோட பேக் பேனல் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரியே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி யூனிட்டோட பேஸ் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேண்டா பாக்ஸும் ஒரு ஓப்பன் பாக்ஸும் டிசைன் பண்ணியிருக்கோம். அது பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஃப்ளவர் வேஸ் வைக்கிறதுக்காக ஒரு லெஜ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டடி டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது கீழே வந்துட்டு ஒரு டேண்டா பாக்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேலே வந்துட்டு வால் யூனிட்டுமே வந்துட்டு நம்ம எல் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் சைடில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரோடு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணி அது கீழே வந்துட்டு சீட்டிங்குமே நம்ம சேர்த்து டிசைன் பண்ணியிருக்கோம். அது கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம டேண்டா பாக்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் அண்ட் உடன் காம்போவில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்டில் வந்துட்டு கீழே நம்ம நடக்கும்போது கால் எதுவும் இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 இன்ச்சஸ்க்கு மட்டும் அதை உள்ளே தள்ளி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்துட்டு உள்ளே தள்ளி அந்த பேனலிங்கை டிசைன் பண்ணிவிட்டு வெளியில் 2 சைடுமே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்ரூமோட நார்த் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிஷ் மாதிரி ப்ரொவைட் பண்ணி அதில் கபோர்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த கபோர்டு வந்துட்டு வெளில ப்ரொஜெக்ட் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு 16x16 வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ வாக்கினோட டோருமே வந்துட்டு நம்ம பெட்ரூமோட டோர் டிசைன் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம அந்த பிராஸ் இன்லே வந்துட்டு கொடுக்கல. வாக்கின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நேரோ ஸ்பேஸ் மாதிரி தான் கிடச்சிது. ஸோ அதில் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஸ்லைடிங் டோர் கொடுத்து நம்ம ஒரு வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டோரில் வந்துட்டு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மிரர் யூனிட் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம எவ்வளோ லாங்கில் இருந்து பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும். டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியான்னு பிரிச்சிருக்கோம். ஸோ வாக்கின்ல இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கிளாஸ் பார்ட்டிஷன் மட்டும்தான் கொடுத்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ ஒரு சைடில் வந்துட்டு கிளாசெட்டு, இன்னொரு சைடில் வந்து நம்ம வாஷ் பேஷன் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஷவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெர்மோஸ்டாட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஹேண்ட் ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ அது போக வந்துட்டு ஷவர் இருக்க வாலில் வந்துட்டு 3 பாடி ஜெட்டும், அதோட சைடு வாலில் வந்துட்டு ஒரு 3 பாடி ஜெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக வந்துட்டு நம்ம ரெயின் ஷவருமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் கடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கபோர்டு யூனிட்குள்ளே வந்துட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு வந்துட்டு யூபிஎஸ் வந்துட்டு வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்துட்டு ஒரு ஸ்லைடிங் கபோர்ட் மாதிரி கொடுத்துட்டு அது ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டீலில் தான் டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டீலில் டிசைன் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஸ்டீல் பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே இட்டாலியன் மார்பிள் வச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடியில் போகிற பீமுமே வந்துட்டு நம்ம வினில் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் கடியிலையுமே வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் லைட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஹேண்ட் ரைல்ஸ் வந்துட்டு டீக் வித் கிளாஸில் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். லேண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்கோலா வச்சு ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். அதை கிளாஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. ஸோ எலிவேஷன்லேருந்து பார்த்தாலுமே நம்மளுக்கு அந்த பர்கோலா வந்துட்டு தெரியும். ஸ்டேர் கேஸ் ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம ப்ளைவுட் வச்சுட்டு அது மேலே வினில் ஃபினிஷ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு 2 ஸ்பாட் லைட்டும் சென்டரில் வந்துட்டு ஒரு சாண்டிலியரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ்லேருந்து மேலே வந்ததுமே வந்துட்டு கீழே இருக்க அந்த காமன் டாய்லெட் ஏரியா வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 சீட்டிங் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபுல்லாக ஆர்ட் ஷேப்பில் வந்துட்டு ஷெல்ஃப் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அவார்ட்ஸ் வாங்கினது எல்லாம் வந்துட்டு ஷோகேஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஹை சீலிங்கை சுற்றி இருக்க ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு காரிடார் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம அங்கேயுமே ஃபால் சீலிங் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்துட்டு ஒயிட் ஜிப்சம் போர்டு வச்சு டிசைன் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் உடன் பேனலிங் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த உடன் பேனலிங் பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்க்ஸ் மாதிரி க்ரூ கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபேமிலி லிவிங்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே பண்ணியிருக்க மாதிரியே தான் டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே பண்ணியிருக்க அதே பேட்டர்னில் தான் வந்துட்டு பேஸ் கேபினெட் பண்ணியிருக்கோம். வால் பேனலிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடன் கலரில் போயிருக்கோம். அதில் சின்ன சின்ன க்ரூஸ் மாதிரி டிசைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வால் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு 2 க்ளோஸ்டு கேபினெட்டும் ஒரு ஓப்பன் ஷெல்ஃபும் கொடுத்துருக்கோம். அது போக மேலே லெச் ஷெல்ஃபு, அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயராக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி லிவிங்கோட நார்த் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் ரைல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம இந்த கோர்ட்யார்டை வந்துட்டு வியூ பண்ணலாம். ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா கெசட் ஏசி வர இடத்துல மட்டும் டவுன் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்துட்டு உடன் பேனலிங் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த உடன் பேனலிங் எல்லாமே வந்துட்டு பேனல்ஸாக நம்ம குரூப் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உடன் பேனலிங்க்கு 2 சைடுமே வந்துட்டு நம்ம கோவ் லைட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க சவுத் வெஸ்ட் பெட்ரூம், கீழே இருக்க அதே பெட்ரூம் சைஸ் தான். ஸோ இதோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்துட்டு உட்டன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கீழே வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் லைட் கொடுத்து டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்துட்டு நம்ம கோவ் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வந்துட்டு ஸ்பாட் லைட்ஸ் மட்டும் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம உடன் பேனலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே க்ரூ மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே பேட்டர்னை வந்துட்டு ஃபால் சீலிங்லேயுமே கொண்டு போயிருப்போம். பெட்டோட பேக் சைட்லேயுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பேஸ் யூனிட் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ சைடில் வந்துட்டு அதே கீழே இருக்க மாதிரியே நம்ம வந்துட்டு ஸ்டடி டேபிள் டிசைன் பண்ணிவிட்டு விண்டோ கீழே வந்துட்டு சீட்டிங் டிசைன் பண்ணியிருக்கோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஒரு டால் யூனிட் மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம். சீட்டிங்கோட சேர்த்தே வந்துட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் இங்கேயுமே ஒரு யூனிட் டிசைன் பண்ணியிருக்கோம். பட் கீழே வந்து நம்ம சைட் டேபிள் கொடுக்கல. இங்கே சைட் டேபிள் நம்ம டிசைன் பண்ணியிருக்கனால அதையுமே சேர்த்து கீழே ஒரு யூனிட் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு மேலே மட்டும் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்த் சைடு வாலில் கீழே இருக்க மாதிரியே வந்துட்டு மேலேயுமே நிஷ் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ அதுலேயுமே நம்ம டோர்ஸ் போட்டு கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு மேலேயும் கீழேயும் ஒயிட் கொடுத்துட்டு நடுவில் மட்டும் அந்த உட்டன் பேட்டர்ன் வந்துட்டு டிசைன் கொடுத்துருப்போம். மேலே வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு உல்ட்டாவாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கெசட் ஏசி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏசி வந்துட்டு பெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக ஏர் ஃப்ளோ இருக்கும். அதனால் வந்துட்டு பெட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ஏசியை ப்ரொவைட் பண்ணிவிட்டு பெட்டுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு சப்போஸ் கரண்ட் இல்லை அப்படின்னாலுமே ஃபேன் சென்டராக இருக்கப்போ நம்மளுக்கு யூட்டிலைசேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கீழே இருக்க பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். மேலே இருக்க பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கீழே வந்துட்டு நம்ம லைட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கனால ரூம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதே இது மேலே வந்து நம்ம டார்க் கலர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் டல் எஃபெக்ட் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பெட்ரூம்ஸ் வந்துட்டு டல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிகாஸ் நம்ம தூங்க போகிறோம் அதனால் டல்லாக இருக்கட்டும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் போனோம் அப்படின்னா டார்க் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பெட்ரூமே பிரைட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா லைட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே கீழே இருக்க மாதிரியான ஒரு நேரோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு சைடில் வந்துட்டு வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்லைடிங் கொடுத்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ட்ரை ஏரியாவும் வெட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் சைடு வாலில் வந்துட்டு கிளாசட்டும் நார்த் சைடு வாலில் வந்துட்டு நம்ம வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாசட் வந்துட்டு லெஜ் வாலை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே நம்ம கபோர்ட்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். வாஷ் பேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கவுட்டன் பேசின் தான் போட்டிருக்கோம். ஸோ அது கீழே வந்து நம்ம கபோர்ட் வச்சு அந்த அவுட்லெட் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஷவர் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெர்மோஸ்டாட் ஷவர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்துட்டு ரெயின் ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக வந்துட்டு அந்த ஷவர் வால்லேயே வந்துட்டு பாடி ஜெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சைட் வால்லையுமே வந்துட்டு 3 பாடி ஜெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க நார்த் வெஸ்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x20. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம்ல என்ட்ரு ஆனவனேவும் லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்ம பெட் பிளான் பண்ணியிருக்கோம். பெட்டோட பேக் பேனலிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎன்சி வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே ஒரு 3 சிஎன்சியும் அது கீழே இருக்கிறதுல 2 சிஎன்சியும் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். அது போக மித்த இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு வால் டெக்கர் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே வந்துட்டு கோவ் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ பெட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அது இன் அண்ட் அவுட் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைட் டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தான சைட் டேபிள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கபோர்ட் கொடுத்துருக்கோம். பெட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம கோட்டையாடை வந்துட்டு வியூ பண்ணிக்கலாம். ஸோ பெட்ரூமில் இருந்து கோட்டையாடை வியூ பண்ணுற விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிளாஸில் போயிருக்கும். பிகாஸ் இப்போ டீக்கில் போனோம் அப்படின்னா டீக்கோட ஃப்ரேம் வேறு வந்துடும். ஸோ நம்மளுக்கு வியூ ஹைட் ஆகும் அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே பிளைன் கிளாஸில் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சுற்றி மட்டும் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம வினீர் கொடுத்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூமில் வந்துட்டு நம்ம டிவி யூனிட் டிசைன் பண்ணல. ஸோ பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க விண்டோ கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு சீட்டிங் டிசைன் பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம ஸ்டடி டேபிளும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டடி டேபிளுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சிலது வந்துட்டு ஓப்பனிங்காகவும் சிலது க்ளோஸ்டாகவும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ சீட்டிங் கீழேயுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூமோட ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே நம்ம வார்ட்ரோப் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் வந்துட்டு நம்ம ஓப்பனபிள் கபோர்ட்ஸ் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் மாதிரியே இந்த ரூம்லையுமே வந்துட்டு நம்ம கெசட் ஏசி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்டுக்கு நேராக வந்துட்டு ஃபேன் ப்ரொவைட் பண்ணிவிட்டு பெட்டுக்கு சைடில் வந்துட்டு நம்ம கெசட் ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டர் ஸ்பேஸை மட்டும் கெசட் ஏசிக்காக நம்ம வந்துட்டு நல்லா டவுன் பண்ணியிருக்கோம். அதுக்கு 2 சைடுமே வந்துட்டு உடல் பேனலிங் பண்ணி அதை ஃபுல்லாகவே க்ரூ கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். பார்க்கிங்குள்ளே என்ட்ரானோடனே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்லைடிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு பாத்ரூம் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ட்ரை ஏரியாவும் பின்னாடி வந்துட்டு வெட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மித்த பாத்ரூமில் கொடுத்துருக்க மாதிரி இந்த பாத்ரூம்லேயுமே வந்துட்டு நம்ம தெர்மோஸ்டாட் அண்ட் ரெயின் ஷவர்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டடி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோர்ஸ்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் அந்த என்ட்ரன்ஸை மட்டும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கிளாஸ் பேனலிங் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8x16 ஸ்டடி ஏரியா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ கபோர்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அது போக வந்துட்டு 3 செப்பரேட் ஸ்டடி டேபிள்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே வந்துட்டு தனியாக சீட்டிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எதையும் பர்சனல் டீச்சர்ஸ் வராங்க, டீச் பண்ணணும் அப்படின்னா உட்காந்து பேசுகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது போக வந்துட்டு குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறப்பையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வுட் ஒர்க்லேயே வந்துட்டு சீட்டிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி ஏரியா வந்துட்டு நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் மட்டுமே 3 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லா விண்டோவுமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டடி டேபிள் கிட்ட இருக்க மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கபோர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டால் யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். அது போக ஓப்பன் ஷெல்ஃப்ஸுமே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்டடி டேபிளுக்கு மேலேயுமே வந்துட்டு நம்ம வால் யூனிட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் வீடியோஸ் நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.